ஹலோ மக்களே, சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கபிலனும் சரியான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வர்மாவும் ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணி நம்ம கபிலனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் எதுவுமே செய்ய முடியாதா? இவ்வளோ நேரம் ஆகி அந்த அகிலாண்டேஸ்வரியை உன்னால் போட்டு தள்ள முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது கபிலனும் நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இந்திராணி பின்னாடி இருந்து கபிலனை கவனிச்சிடுறாங்க. கபிலன் கிட்ட என்ன கபிலா, நீ நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நம்ம கபிலனுக்கு மேலே ஒரு சின்னதாக நம்ம இந்திராணிக்கு ஒரு சந்தேகமே அந்த இடத்துலயே வருது. அதே சமயத்தில் கபிலன் நம்ம அகிலாண்டேஸ்வரியை பிடிச்சு மடக்கும் போதும் இந்திராணி கவனிக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு கபிலன் மாதிரி இருக்கே. ஒரு கட்டத்தில் கபிலனோட சுயரூபம் நம்ம இந்திராணிக்கு தெரிய வருதா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அயலிக்கு நெக்லஸ் மட்டும் கொடுக்காம தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி அயலியை பார்த்துட்டே வராங்க. அதை பார்த்த ரித்திகா பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. அகிலாண்டேஸ்வரி இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு சரி பொண்ணுக்கு நாங்கள் உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கூப்பிடும்போது ரித்திகா மட்டும் நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. கபிலனுக்கும் இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளணும், ஆனால் குடும்பம் எல்லாருமே இருக்காங்களே, இந்த சுச்சுவேஷனில் மட்டும் யாராவது ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வர்மா வேற இது எதுவுமே புரியாமல் இப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் சரி நம்மளும் போய் அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஃபேமிலி எல்லாருமே அகிலாண்டேஸ்வரி அப்படியே அந்த பொண்ணுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது. அந்த ஃபோன் கால் பார்த்த உடனே அந்த மனப்பொண்ணும் அப்படியே பதட்டம் ஆகிட்டே இருக்காங்க. அதை கவனிச்சிட்டு இருந்த ரித்திகாவும் இந்த பொண்ணோட ரியாக்ஷனே சரியில்லை, இந்த ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது, இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்க போகுதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம செல்வநாயகிட்ட ரித்திகா வந்து அத்தை நீங்கள் அந்த பொண்ணை நோட் பண்ணிங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வந்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆனா எனக்கு ஏதோ தப்பாக தான் படுது அப்படி சொல்லும்போது செல்வநாயகியும் ஆமாம் ரித்திகா நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, நானும் அதை கவனித்தேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்குமோ என்னோ, அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாலும் பண்ணியிருப்பா போல், அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகியும் ரித்திகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குடும்பமாக எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது கபிலனுக்கு ஃபோன் கால் வருது வர்மா கிட்டேருந்து. வர்மாவோட ஃபோன் கால் பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ இந்த வர்மா தான் ஃபோன் பண்ணுறா, இப்போ எதுக்கு பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது, சரி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தனியாக போய் பேசலான்னு சொல்லிட்டு கபிலனும் தனியாக ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது வர்மாவும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு எந்த செய்தியுமே வந்த மாதிரி இல்லை, என்னோட எதிர்காலமே உன்னோட கையில் தான் இருக்குது, நீ மட்டும் அந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறு அப்படி சொல்லி சத்தம் போடும்போது கபிலனும் நம்ம வர்மா கிட்ட என்ன வர்மா பேசிகிட்டு இருக்க, என்னோட சிச்சுவேஷன் எதுவுமே புரியாமல் இப்படி சொல்லிட்டு இருக்காத, என்னோட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கோம், அப்படிப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எல்லாருக்கும் முன்னாடியே செய்யவே முடியாது, ஏதாவது பிளான் பண்ணி தான் அவங்கள போட்டு தள்ளணும் அப்படி சொல்லும்போது வர்மாவும் நீ பேசுறது எதுவுமே சரியில்லை, நேரம் ஆக ஆக எனக்கு தாண்டா டென்ஷன் ஆகிட்டே இருக்கு, ஒன்னெல்லாம் நம்பி ஒரு பொறுப்பை தந்தை பற்றியா என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வர்மா நம்ம கபிலனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம கபிலனும் நான் தான் சொல்கிறேன்ல கரெக்டாக இந்த காரியத்தை முடிச்சுக்குவேன், அகிலாண்டேஸ்வரி உனக்கு போட்டு தள்ளணும் அவ்வளோதானே, அதை நான் செய்திடலாம், அதுக்குன்னு சும்மா சும்மா நீ எனக்கு ஃபோன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுவுமே நடக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம கபிலன் வர்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணியும் என்ன எல்லாருமே இருக்கும் ஆனால் கபிலன் மட்டும் காணல, காலையிலேருந்தே கபிலன் பயங்கர டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கான், எதுக்கு இப்படி கபிலன் வந்து டென்ஷனாக இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி கபிலன் தான் அங்கே டென்ஷனாக போனால் அவனை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பிடிப்போன்னு சொல்லி நம்ம இந்திராணி கபிலன் யாருக்கிட்டையும் ரொம்ப கோபமாக பேசுகிறத கவனிக்கிறாங்க. அதை கவனித்த உடனே நம்ம கபிலன் பக்கத்துலேயே வந்துடுறாங்க. இது தெரியாமல் நம்ம கபிலனும் வர்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்திராணியும் கபிலனை பிடிச்ச உடனே நம்ம கபிலன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் தாண்டா கேட்கணும், உனக்கு என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி பதட்டமாக இருக்க, நீ வந்ததுலேருந்தே சரியே இல்லை, நான் எப்போவுமே உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன், ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்க, யார் ஃபோன் காலில் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வர்மாவும் இல்லைக்கா அது ஒரு கிளைண்ட்டு தான், சும்மா தான் ஆஃபீஸில் உள்ள டென்ஷன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. நம்ம இந்திராணியும் என்னடா பேசுகிற நீ, இப்போ நம்ம குடும்பமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது நீ மட்டும் தனியாக எப்போவும் எங்கேயாவது போயிட்டு டென்ஷனாக இருக்குது நல்லாவா இருக்குது பார்க்கறதுக்கு, வா நம்ம குடும்பமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாம் இந்திராணி கபிலனை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கபிலனுக்கும் இப்போ என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. எப்போ பாரு இந்த அக்காவை வேற தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, இதுக்கிடையில் இந்த வர்மா வேற நம்மளை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் எப்படியாவது அகிலாண்டேஸ்வரியை விடவே கூடாது, போட்டு தள்ளிடணும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் மேலதிகாரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அயலி ஒரு முக்கியமான விஷயம், வர்மா யாருக்கோ ஸ்கெட்சு போட்டிருக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம அயலியும் என்ன சார் சொல்கிறீங்க, யாருக்கா இருக்கும், அந்த டீட்டெயில் மட்டும் சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறாங்க. அயலியை நம்ம சிவா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிவாவும் அயலியும் யாருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம அயலிக்கு அது அகிலாண்டேஸ்வரி மேடமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. அதுக்கேற்றவாறு கரெக்டாக கபிலனும் அகிலாண்டேஸ்வரி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே வராங்க. சரி இவங்களுக்கு பேசாமல் இந்த மண்டபத்தில் இவங்க இருந்தால் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அவங்கள மட்டும் தனியாக வர வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ண வேண்டியதுதான். அந்த வர்மாவும் ஆட்கள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த ஆட்கள் எல்லாருமே வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு வர மாதிரி செய்திடணும். இப்போ என்ன செய்யறதுன்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடியே கபிலனும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி நான் தான் வர்மா பேசுகிறேன், உன்னை தனியாக மீட் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே நம்ம அகிலாண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வர்மா பேரை சொன்னால் கண்டிப்பாக தனியாக வருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம கபிலனும் அது மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அகிலாண்டேஸ்வரியும் உன்னை பார்த்தெல்லாம் எனக்கு பயமே கிடையாது, அப்படி எதுக்காக என்னை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரியும் தனியாக போகிறதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அகிலாண்டேஸ்வரிக்கு ஃபோன் கால் வந்தோடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது அயலி அதை நோட் பண்ணுறாங்க. சிவா அங்கே பாரு, அகிலாண்டேஸ்வரி அம்மா தனியாக எங்கேயோ போகிறாங்க, கண்டிப்பாக இதை நம்ம பெண் தொடர்ந்து போகணும், அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படி சொன்ன உடனே நம்ம சிவாவும் சரி அயலி ஃபஸ்ட்டு நீ போ, இங்கே வந்து நானும் வந்தேன்னா இங்கே ஏதாவது அக்காக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும், அவங்க யாராவது உன்னை பற்றி கேட்டாங்கன்னா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம அயலியும் ஃபாஸ்ட்டாட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு பின்னாடியே போகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம அயலியும் அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்க, தனியாக அதுவும் போயிட்டுருக்கீங்க அப்படி சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரியும் இல்லை அயலி பக்கத்தில் தான் ஒருத்தங்களை மீட் பண்ணிட்டு வரேன், சரி நீங்கள் தனியாக போகண்டா நானும் வரேன்னு சொல்லும்போது நம்ம அகிலா வந்து விடுற மாதிரி இல்லை, இல்லை அயலி பக்கத்தில் தானே நான் தனியாக போயிட்டு வரேன், நீ வந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, இல்லைம்மா நான் உங்களை எப்போவுமே தனியாக விட போகிறதில்ல, சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போகும்னு சொல்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரியும் நம்ம அயலியோட கட்டாயத்தினால சரி வா 2 பேருமே போகணும்னு நம்ம அயலியும் அகிலாண்டேஸ்வரி அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கபிலனும் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளதுக்காண்டி அந்த இடத்துல ஆட்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அயலியும் வரதை பார்த்த உடனே இவா இதுக்கு இப்போ இவங்க கூட சேர்ந்து வரா, சரி 2 பேரையும் போட்டு தள்ளிட வேண்டியதான்னு கபிலனும் ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரியை சரி அயலி நீ இங்கே நின்னுக்க, நான் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரி மட்டும் போகிறாங்க. அதில் கபிலன் நம்ம அகிலாண்டேஸ்வரியை பார்த்த உடனே அப்படியே என்ன உனக்காக வர்மாவே நேரில் வருவான்னு நினச்சிட்டியா, அப்படிப்பட்ட பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கன் எடுத்து அப்படியே அகிலாண்டேஸ்வரியோட நெத்திலே வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அகிலாண்டேஸ்வரி அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு கன் ஷூட் சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே மண்டபத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எல்லாருமே பார்க்கும்போது குடும்பத்தில் அயலியும் காணலை கபிலனும் காணலை. உடனே நம்ம இந்திராணியும் என்னாச்சு சிவா அயலி எங்கே போனா, அது மட்டும் இல்லாமல் செல்வனாகி ரித்திகாவும் கபிலனும் இங்கே இல்லையே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகும்போது சரி வெளியில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு நம்ம உதய பெருமாள் இந்திராணி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணிக்கு அந்த இடத்துல வர்மாவோட ஆளாக நிற்கக்கூடிய நம்ம கபிலனை பார்த்து ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம்.